இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒரு புது ரெசிபி தான் ட்ரை பண்ணுறேன். பம்ப்கின் வந்து இப்படி பாஜி மாதிரி செஞ்சு சோறு கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி செய்வாங்க ஒன்று. அது என்னன்னு தெரில, ஒரு பாஜி மாதிரி அப்படியே சோறு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பம்ப்கின் வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டிட்டு, இதுக்கப்புறமா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து அந்த கடுகு, கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு பம்ப்கின் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அதை வதங்கிட்டு ஒரு 5 to 10 minutes இல்லை 15 minutes கூடவே நல்லா அது லிட் போட்டு நல்லா குக்காக விட்டுட்டால் நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ இது நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சோண்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண பீனட்ஸும் அப்புறமா ஒரு ட்ரை ரெட் சில்லி இது வந்து ஒரு 2-3 போட்டு நல்லா அரைச்சி இந்த கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல, இது வந்து இந்த பம்ப்கின் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு சூப்பரான ஒரு பாஜி மாதிரி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி வந்து அம்மா தான் செய்யும். வீட்லேயும் பம்ப்கின் இருந்துச்சா, அதை வச்சு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ரெசிபி வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ டக்குன்னு செஞ்சு ட்ரை பண்ணிட்டேன். நல்லா சுட சுட சோறு கூட இது வச்சு நல்லா பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக யம்மியாக அப்படியே வயிறே நிறைஞ்சிருச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் குண்டுக்குமே லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்.